மறுபடியும் சொல்றேன், அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க. இல்லைன்னா தமிழ் இசை, ஹிந்தி இசையான்னு போட்டிங்கன்னா ரொம்ப கெட்ட கோவம் வரும். ஏன்னா தமிழ் என் பெயர்ல மட்டும் உயிர்லயும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் பேசுறேன், அவ்வளவுதான். இவங்க இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு தனியார் பள்ளிகளிலெல்லாம் மும்மொழி கொள்கை தமிழக அரசு பின்பற்றுவதற்கு விடுகிறது. ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் இருமொழி கொள்கை என்று அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை தடுக்கிறது. அதை அவர் இன்னொரு விதத்தில் சொன்னார் என்பது எனது கருத்து. நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. இனிமே சாதிக்கணும்ல. ஏன் அவங்க பையனை ஏன் பிரெஞ்சு படிக்கிறாரு? அவர் அந்த அஷூரன்ஸ் கொடுக்கல. அவர் பையன் சொன்னார்ல. அப்போ சாதிச்சிருக்கிறாங்கன்றது அந்த காலம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், கும்மிடி பூண்டியை தாண்டி போனா நம்மளால படைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால சும்மா இந்த மொழி கொள்கையை வைத்துக்கொண்டே நீங்கள் அரசியல் செய்வதை விட்டு அதை மக்கள்கிட்ட சாய்ஸை விட்டுருங்கன்னு நாங்க சொல்றோம். திணிக்கிறோம் சொல்றீங்கல்ல, திணிக்கல. மக்களின் விருப்பத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள்? மக்கள் ஹிந்தி படிக்கணும், நான் மலையாளம் படிக்கணும், தெலுங்கு படிக்கணும் நினைத்தால் ஏன் தடுக்கிறீர்கள்? கல்வியை நீங்கள் அரசியல் ஆக்காதீர்கள், அவர்கள் சாய்ஸுக்கு விட்டுருங்கன்னு தான் சொல்றாங்க. இப்போ ஹிந்தி திணிக்கிறீங்களா? ஹிந்தி வேண்டான்றதை யார் திணிக்கிறா? கற்றுக்கொள்ள நினைத்தால் கூட கற்றுக்கொள்ள முடியாமல் செய்வதும் திணிப்பு தானே. அதனால அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க. அதாவது மக்களுக்கு எது வேண்டியதோ அதை அரசாங்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. நான் கேட்குறேன், இன்னொரு மாநிலத்தில் வேலை வாய்ப்பு வருதுப்பா, அப்போ இன்னொரு மொழி தெரிந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ இன்னொரு வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்றதான். உங்களுக்குன்னா வாரிசுல கிடைச்சிருது. உங்களுக்கு முதலமைச்சர்னா முதலமைச்சரோட பையனுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சது. மற்றவங்களுக்குலாம் அப்படி இல்லைல்லப்பா. இன்னொரு இடத்துல தான் போய் வேலையை தேடி அவங்க கிடைக்கணும். உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. ஆக உங்கள் குடும்பத்தை தாண்டி சிந்திங்கன்னு சொல்றதா இப்போ நான் சொல்ல வேண்டியது. இந்திய திணிக்கிறது தமிழிசையும் ஒத்துக்க மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்காது, பிரதமரும் ஒத்துக்க மாட்டார். எதையுமே திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. இது ஜனநாயகத்தில். ஆனால் வேண்டாம்னு நீங்கள் திணிக்கிறீங்க பாருங்க, அதுதான். நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளிகளில் தமிழகத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? இதுக்கு கல்வி அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி பதில் சொல்லட்டும். இல்லைன்னா ஒரு வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க. இந்தந்த தனியார் பள்ளிகளெல்லாம் ஹிந்தி கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படவில்லை. தமிழகத்தில் தனியார் பள்ளியில் எல்லாவற்றிலும் இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது என்று ஒரு அறிக்கை கொடுங்க. அப்புறம் நாங்கள் எங்களோட பதிலை சொல்கிறோம்.